இந்த வீடியோல சொல்ற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான். இத யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டயோ லவ்வர்கிட்டயோ நீங்கள் சீக்ரெட்டாக பேசக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களால வந்து கேட்க முடியும். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ண முடியாது, பண்ணாலுமே வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஷோ ஆகும், அதனால் வந்து நம்மளால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. இந்த ஆப் வந்து அவ்வளோ இது மேக்ஸிமம் வந்து தெரியாமல் இருக்கணும்னு தான் நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக காட்டுறேன் எந்த ஆப்பு, அந்த ஆப்பில் என்னென்னவெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்னவெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு தெரியாமல் போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த ட்ரிக்கை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்போடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பேசக்கூடியது எல்லாமே வந்து அவங்களால வந்து கேட்க முடியும். ஸோ நான் அதையும் பார்த்தீங்கன்னா என் மொபைலை வச்சு உங்களுக்கு நான் லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மொபைலில் பேசக்கூடிய எல்லாமே வந்து என் ஃபோனில் கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லி, அந்த ஆப் வந்து இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணி விட்டுறேன். அலோவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்க சொல்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஷோ ஆகும். அதை வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பார்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஆப் ரன் ஆகுது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னுட்டு. ஆனால் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராமல் ஆஃப் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் இந்த நான் அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் வந்து காலர் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மிஸ்டு கால், கம்ப்ளீட்டட் கால், நோ ஆன்சர், அன்னோன் காலர்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஆஃப் பண்ணி விட்டுறேன் பாருங்கள். ஸோ இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கிறேன். பேக் கொடுத்ததும் நோட்டிஃபிகேஷன் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன்றதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கால் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணோன்னா அலோ நோட்டிஃபிகேஷன்ன்றது வந்து இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆஃப்டர் கால் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாகவே வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேக் கொடுத்துக்கோங்க. பேக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ உங்களுடைய ஃபோனில் பேசக்கூடியதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களால வந்து கேட்க முடியும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் டு ட்ராப் பாக்ஸ், லிங்க் டு கூகுள் டிரைவ்னுட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து இப்போ ட்ராப் பாக்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அதை லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லிங்க் டு கூகுள் டிரைவ்னு இருக்கு இல்லையா, இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது மேலே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கு இல்லையா அந்த மொபைலில் நான் லாகின் பண்ணியிருக்கிற மெயில் ஐடியை இப்போ பக்கத்தில் இருக்கிற மொபைலில் லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லிங்க்னு இருக்குது பாருங்கள், அது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் என்னுடைய மெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணி விட்டுறேன். லிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அன்லிங்க்னு இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிற மொபைலில் போட்டு வச்சிருக்கிற மெயில் ஐடி வந்து இதில் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேசக்கூடியதெல்லாம் வந்து டேரெக்டாக நம்மளுடைய டிரைவுக்கு அப்லோட் ஆகணும் இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆட்டோ சிங்க்ன்றதை வந்து ஆன் பண்ணி விட்டுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆப் ரெடியாக இன்னும் ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணி விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஃபோனில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதும் தெரியாது, ரெக்கார்ட் ஆகிறதும் எதுவுமே தெரியாது. நான் இப்போ வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்வைப் பண்ணியானோ இந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அது மேலே ஒரு ஃபியூ செகண்ட்ஸு கிளிக் பண்ணோன்னா டர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டோன்னா போதும். இதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்லையும் வந்து எதுவுமே ஷோ ஆகுது. நாம் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வராது, ரெக்கார்ட் ஆகுதுன்றது அந்த நோட்டிஃபிகேஷனும் வராது, நோட்டிஃபிகேஷன் பார்லையும் எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஆப் ரன் ஆகுறதுலேருந்து ரெக்கார்ட் ஆகுறதுலேருந்து எதுவுமே வந்து ஷோ ஆகாது. இப்போ நான் அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் சீக்கிரட்டாக பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களால்
உங்களால் வந்து கேட்க முடியும். ஸோ இப்போ டைமிங் பார்த்துக்கோங்க 10:17 ஆகுது. இப்போ வந்து நான் அப்படியே என் பக்கத்தில் இருக்கிற நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த மொபைலில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 10:17க்கு என்னுடைய கூகுள் டிரைவில் அப்லோட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணோன்னா அதில் நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த 198 கால் பண்ணும்போது, ஸோ அது எல்லாமே வந்து இங்கே ப்ளே ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பேசக்கூடிய கால்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்களால வந்து கேட்க முடியும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.